Hey buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா specific taskக்கு எப்படி நம்ம decorator concept implement பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் டெக்கரேட்டரை எப்படி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட்டர்ல பார்ட் 8 வீடியோ. முன்னாடி 7 பார்ட் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒன்னொண்ணுமே நம்ம டெக்கரேட்டர்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். டெக்கரேட்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டெக்கரேட்டர்னா என்ன, அதுல சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்ன, பாராமீட்டரா பாஸ் பண்றதுனா என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு கான்செப்ட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பார்ட் 8 வீடியோ நீங்க பாருங்க. ஸ்ட்ரைட்டா பார்ட் 8 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்பதான் உங்களோட டெக்கரேட்டர் என்னங்கிறத ரொம்பவே டீடைல்டாவும் ரொம்பவே தெளிவாகவும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்திருந்தோம். இந்த மாதிரி ஜீரோ டிவிஷன் எரர், ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ஜீரோ டிவிஷன் எரர் வந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம டெக்கரேட்டர்ல நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்த்திருந்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இது ஒரு சிங்கிள் டெக்கரேட்டர். சிங்கிள் ஃபங்க்ஷன்ல சிங்கிள் டெக்கரேட்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே நம்ம மல்டிபிள் டெக்கரேட்டர்ஸ் சிங்கிள் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி மல்டிபிள் டெக்கரேட்டர்ஸ் அப்ளை பண்றதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போது, இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு எப்படி இந்த ஒரு டெக்கரேட்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர் தான் இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு. இதுவே இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் கால் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி டிவைட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல 3 பேராமீட்டர் இருக்கு. இந்த இடத்துல 3 நம்பரை டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பரை எனக்கு டிவைட் பண்ணணும். இப்ப இந்த கோடை ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோட் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு டெக்கரேட்டருக்குள்ள போகும், ரன் ஆகும். ரன் ஆயிட்டு நம்மளுக்கு ப்ளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் லைன் வந்துரும். ஆனா இதுவே இந்த இடத்துல இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிருக்கோம் பாத்தீங்களா, அதாவது 3 பேராமீட்டர் கொடுத்து 3 டிவைட் பண்ணுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஜீரோ டிவிஷன் எரர் தான் வரும். எதனால இந்த எரர் நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டர்ல நம்ம 2 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கோட் எழுதிருக்கோம். இதுவே 3 பேராமீட்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல 3க்கு மேல பேராமீட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலோ அதை என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணணுங்கிறதுக்கான கோட் நம்ம இந்த இடத்துல டெக்கரேட்டரை நம்ம எழுத கிடையாது. அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல பைத்தான் எப்பயுமே தர மாதிரி ஜீரோ டிவிஷன் எரர் வந்துருச்சு. இப்ப சப்போஸ் இந்த மாதிரி 3 நம்பரோ இல்ல யூசர் எத்தனை நம்பர் தருவாங்க எனக்கு தெரியாது, 4 நம்பர் கொடுத்து டிவைட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்ல 5 நம்பர் கொடுத்து டிவைட் பண்ணுன்னு சொல்லலாம். மல்டிபிள் நம்பர்ஸ் கொடுத்து டிவைட் பண்ணுன்னு சொன்னாலுமே எனக்கு அவங்க ஜீரோவால ஒரு நம்பரை டிவைட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எனக்கு பிளீஸ் என்டர் நம்பர் அதர் தேன் 0ங்கிற லைன் தான் எனக்கு அவுட்புட்டா வரணும். எனக்கு இந்த ஜீரோ டிவிஷன் எரர் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி அதுக்கு கோட் பண்றது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். போட்டு நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ரெண்டு இதுமே எனக்கு டிவைட் பண்ணி ஆன்சர் கரெக்டா கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோட் நான் 0ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தேன் 0ன்னு வந்திருக்கு. அடுத்து இந்த செகண்ட் பிளாக் ஆஃப் கோட் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை 0 அப்படின்னு நான் மாத்திட்டு நான் ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணாலுமே பாருங்க எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ 0 கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இந்த அவுட்புட் வந்திருக்கு, இந்த இடத்துல என்ன கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்ங்கிறது நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். அதே மாதிரிதான் நார்மல் டிவிஷன். ஏவையும் பிவையும் டிவைட் பண்றதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் வாங்கிட்டு அதை டிவைட் பண்றதுக்கான கோட் இந்த இடத்துல எழுதியிருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி 3 பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கும். ABC 3 டிவைட் பண்றதுக்காக. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்கரேட்டர்ல என்ன பண்ணணுமோ அதுக்கான கோட் எழுதியிருக்கும். கொடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே நம்ம அந்த டெக்கரேட்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். 2 பேராமீட்டரா இருந்தாலுமே அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். 3 பேராமீட்டரா இருக்கும் போதும் இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டிவைட் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த டிவைடுக்கு இந்த டிவைட் டெக்கரேட்டர் வந்துட்டு இதை வந்து ரெஃபரன்ஸா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போகும். சோ 1ங்கிற ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போகும். சோ எடுத்துட்டு போகும்போது இந்த டெக்கரேட்டரை நம்மளுக்கு போய் இந்த இடத்துல கால் பண்ணும். சோ இந்த இடத்துல டிவைட் டெக்கரேட்டர்ல FUNCல நம்மளுக்கு வந்துட்டு 1ங்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். சோ எதனால இந்த இடத்துல 1 போட்டிருக்கேன்ங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ லைனா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். சோ புரியாதவங்க சோ முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க வந்து பாருங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த 1ங்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு உள்ள போகும். சோ உள்ள போயிட்டு அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ இந்த ப்ராசஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ங்கிற மெமரி அட்ரஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டார் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கேன். சோ இதுவே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x, y அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். சோ இங்க பாத்தீங்கன்னா x and y அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல எதுக்காக இந்த ஸ்டார் ஆர்ட்ஸ் போட்டிருக்கோம்ங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ ஸ்டார் ஆர்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்மளால இதை அக்செப்ட் பண்ண முடியும். இது வந்து எதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ x and y அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இது வந்து டிஃபைன்டு ரெண்டு பேராமீட்டர் தான் ரிசீவ் பண்ண போகுதுங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எத்தனை பேராமீட்டர் இது வந்து ரிசீவ் பண்ண போகுதுங்கிறதே நம்மளுக்கு வந்துட்டு தெரியாதுன்னு இருக்கும்போது நம்மளால இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் நம்மளால டிஃபைன்டா நம்மளால தர முடியாது. x, y, z அப்படின்னு நம்மளால தர முடியாது. சோ அந்த இடத்துல இந்த இடத்துல எத்தனை நம்பர் வேணாலும் வரலாம், ஒரு நம்பர் வரலாம், இல்ல 2 நம்பர் வரலாம், இல்ல 3 நம்பர் கூட வரலாம்னு இருக்கும்போது ஸ்டார் ஆர்க்ஸ்ங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுப்போம். சோ ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்னன்னு டீடைலா தெரியல அப்படின்னா சோ பைத்தன் ஃபார் டாலர்ஸ் அட்வான்ஸ்டு சீரீஸ்ல நம்ம வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னங்கிறத பார்க்கும்போது இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்னங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ இந்த இடத்துல ப்ராசஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ராசஸ் நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2ல நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ அந்த அட்ரஸ் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்றது எங்க போகும்னா இதை கால் பண்ண உங்களுக்கு இது எந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சுவலா கால் ஆச்சு, இந்த இடத்துல இந்த டிவைட் டெக்கரேட்டர் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கால் ஆச்சு. சோ இந்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் 10,0ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இது ப்ராசஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா, அது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இதை நாம இப்ப வந்து கால் பண்றோம். சோ 2 நான் வந்துட்டு 10,0ங்கிற வேல்யூ கொடுத்து நான் வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது 2ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ராசஸ். சோ நம்மளுக்கு கால் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு போகும். ப்ராசஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இது வந்து இந்த இடத்துல ரிசீவ் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஸ்டார் ஆர்க்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல 10,0 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ARGS தான் நீங்க போடணும்னு கிடையாது. நீங்க வந்துட்டு எந்த நேம் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இது எப்பயுமே ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி டினோட் பண்றதுனால நான் இந்த இடத்துல ARGSன்னு போட்டிருக்கேன். சோ அது வந்து கீவேர்ட் கிடையாது. நீங்க எந்த நேம் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். உள்ள என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷனா வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இப்ப என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்துட்டு 0வா இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்மளால டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அந்த கான்செப்ட்னால இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். சோ இஃப் 0 இன் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஸ்லைசிங் யூஸ் பண்ணிருக்கோம். சோ 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். சோ இப்ப நம்ம கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு 10,0 நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணும். எங்க இருந்து செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆர்ட்ஸ் ஆஃப் 0ங்கிற பொசிஷன், இது ஆர்ட்ஸ் ஆஃப் 1ங்கிற பொசிஷன். சோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட பில்ட்-இன் மெத்தட்ஸ் பார்க்கும்போது ஸ்லைசிங் அண்ட் டைசிங் கான்செப்ட் பார்த்தோம். சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்துட்டு எம்டி அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40 அதுக்கப்புறம் 50 அப்படின்னு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் விட்டுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தருவோம்னு பாத்தீங்கன்னா இதோட அட்ரஸ் வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4ல இருக்கு அப்படின்னா 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பிளாங்கா கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது வந்து எடுக்கணுங்கிறது அர்த்தம். சோ இந்த பிளாங்கா கொடுத்தோம்னா அது வந்து அதோட மீனிங் தான் இந்த இடத்துல வரும். சோ பிளாங்கா கொடுத்ததுனால 1க்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணும். சோ 0 இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1லயே நம்மளுக்கு வந்து 0 இருக்கு. சோ 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்றதுனால 1ல இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் 0 இருக்கான்னு செக் பண்ணும். 1லயே நம்மளுக்கு வந்து 0 இருக்கு. சோ 0 இருக்கிறதுனால ப்ளீஸ் என்டர் நம்பர் அதுதான் 0 அப்படின்னு இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். சோ ரிட்டர்ன் ஆயிடுறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் தி நம்பர் அதுதான் 0ன்னு வந்திருக்கு. சோ இது வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட் பொறுத்த வரைக்கும். சோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெமரி அட்ரஸ் 3ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு டிவைட் டெக்கரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து மேல போகும். சோ மேல போகும்போது இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு இந்த மெமரி அட்ரஸ் கொடுத்துரும். சோ கொடுத்துட்டு உள்ள வரும். உள்ள வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு 4 ஒரு மெமரி அட்ரஸ்ல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் உள்ள வரும். சோ உள்ள வந்து இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா இதை கால் பண்ண உங்களுக்கு. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ 4ங்கிற ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கால் பண்றோம். வேல்யூஸ் 430 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ நம்ம வந்து கொடுத்து கால் பண்றோம். சோ 4 கால் பண்ணோம்னா எங்க போகும்? சோ 4 வந்துட்டு இங்க தானே இருக்கு. சோ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். இந்த ஆர்க்ஸ்ல என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,3,0ங்கிற 3 வேல்யூ இருக்கு. சோ இஃப் கண்டிஷன் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் 0 இன் ஆர்க்ஸ் 1ல இருந்து, அதாவது 430ங்கிறது நம்மளோட வேல்யூ இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இதோட மெமரி அட்ரஸ். சோ இந்த 1ல இருந்து நம்மளுக்கு எங்கேயாவது 0 இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். சோ 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போகும்போது 2ல நம்மளுக்கு வந்து 0 இருக்கு. சோ 0 இருக்கிறதுனால 0 இருக்குங்கிறதுனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். So please enter the number other than 0 இந்த இடத்துல லைன் கொடுத்திருக்கோம் இல்லையா. சோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இதோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிட்டு please enter the number other than 0 நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் இந்த கோட் வந்து நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரிமைனிங் இந்த ஒரு லைன் வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சோ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து மாத்துறேன். இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துறேன். சோ 2ன்னு கொடுத்து நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ அதே மாதிரி தான் இந்த மெமரி அட்ரஸை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து போகும். சோ இது வந்து மெமரி அட்ரஸ் 1ல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க மேல போகும். சோ 1ங்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரும். உள்ள ப்ராசஸ்க்கு வரும்போது ப்ராசஸ் வந்து 2ங்கிற மெமரி அட்ரஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வரும். இப்போ இந்த 2 கால் பண்ணும்போது 432 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் இருக்கும். சோ இதை கால் பண்ணும்போது கால் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராசஸ்க்கு போகும். சோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 432 இந்த 3 வேல்யூ எடுத்துட்டு போகும். இது 0 மெமரி அட்ரஸ், இது 1 மெமரி அட்ரஸ், இது வந்து 2 மெமரி அட்ரஸ். இஃப் கண்டிஷன் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இஃப் 0 இன் ஆர்க்ஸ் ஆஃப் 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 0 இருக்கான்னு செக் பண்ண சொல்றேன். சோ 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 0 இருக்கான்னு பாக்கும். சோ 0 இருக்காது. சோ இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுது. சோ ஃபால்ஸ் ஆயிடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் விட்டு வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டு அடுத்த லைன் பார்க்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் FUNC. சோ நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா FUNC. அதுக்கப்புறம் பேராமீட்டர் நான் என்ன பாஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இப்ப இந்த இடத்துல ஸ்டார் ஆர்க்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 432 இந்த 3மே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த FUNCல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ஓட மெமரி ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 1ங்கிற மெமரி ரெஃபரன்ஸ்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இந்த 3 பேராமீட்டர் எடுத்துட்டு நம்மளுக்கு போய் கால் பண்ணும். 1 வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைட் தானே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1ங்கிற ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்மளுக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன கால் ஆகும்னு பாத்தீங்கன்னா 4,3,2 அப்போ இந்த டிவைட்ங்கிறது நம்மளுக்கு கால் பண்ணும். சோ கால் இந்த இடத்துக்கு வரும். இங்க வரும்போது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ABC மூணுத்தையும் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 டிவைட் 3 டிவைட் 2 மூணுத்தையுமே டிவைட் பண்ணும். சோ டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 0.66 இந்த மாதிரி இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸிகியூஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்கு மட்டும் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லாம இந்த மாதிரி 2 தனித்தனி பிளாக்குக்கு இம்ப்ளிமெண்ட் கூட நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் சிங்கிள் டெக்கரேட்டர்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல, இது வந்துட்டு ஒரு டெக்கரேட்டர், இது வந்துட்டு 2 ஃபங்க்ஷன்ஸ், அதனால இது வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன். சோ மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெக்கரேட்டர், சிங்கிள் டெக்கரேட்டர் நம்ம வந்து அப்ளை பண்றோம். அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் சிங்கிள் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்கரேட்டரை நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து கோடு எழுதிக்கும். சோ 2 நம்பர் இருந்தாலும் இதால ஹேண்டில் பண்ண முடியும், 3 நம்பர் இருந்தாலுமே இதால ஹேண்டில் பண்ண முடியும், 4 நம்பர் இருந்தாலுமே இதால வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதே கூட நான் வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இன்னொரு பேராமீட்டர் நான் வந்து தரேன். சோ சீக்கு பக்கத்துல நான் வந்து D அப்படின்னு சொல்லி நான் வந்து தந்துடுறேன். சீக்கு இந்த பக்கம் பக்கத்துல D டிவைட் பண்ணுன்னு சொல்றேன். 2க்கு பக்கத்துல ஒரு 7 ஒரு நம்பர் போட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணாலுமே பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வரும். சோ இந்த இடத்துல இப்போ 7ங்கிறத எடுத்துட்டு நான் 0ங்கிறத கொடுத்தால என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தென் 0ன்னு வரும். சோ இந்த இடத்துல 0 கொடுத்தால நீங்க இந்த 3 நம்பர்ல எந்த இடத்துல நீங்க வந்துட்டு 0 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த எரர் தான் வரும். சோ ஏன்னா கண்டிஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ண சொல்றோம். சோ இந்த இடத்துல 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா இந்த 0க்கு அதுக்கப்புறம் இங்க 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா 3 2 வரைக்கும், இங்க இருந்து 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா 0 2 0 இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணும். சோ செக் பண்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கரெக்டா வருது. சோ இதுவே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து 0 கொடுத்துறேன். சோ 0, 2, 3, 4 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னு பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். பிகாஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 0வா இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நியூமரேட்டர் 0வா இருந்தா நம்மளால டிவைட் பண்ண முடியும்.
டினாமினேட்டர் தான் நமக்கு வந்துட்டு 0வா இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் 0வா இருக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு 0 டிவிஷன் வரும். அதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம வந்து டெக்கரேட்டர்ல இந்த மாதிரி இந்த இடத்துல கோட் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா இந்த 0 டிவிஷன் எரர் வந்துட்டு எப்படி நம்ம வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் கொடுத்திருந்தாலுமே எப்படி அந்த எரர் வராம அதை வந்துட்டு டெக்கரேட்டர் மூலமா ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்னங்கிற கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதுல டெக்கரேட்டர்ல நம்ம ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுக்கலாம்ங்கிற ஒரு விஷயமும் நீங்க வந்துட்டு புதுசா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல யாருக்காவது இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்ன, இது வந்து இந்த இடத்துல ஸ்லைசிங்னு சொன்னாங்களே, சோ ஸ்லைசிங்னா என்னங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது புரியாம இருந்தது அப்படின்னா நம்ம பைத்தான் ஃபார் டாட்லர் சீரீஸ்ல ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போட்டிருக்கும். சோ அந்த கான்செப்ட் நீங்க பாருங்க. அது எல்லாமே நம்ம பைத்தான் ஃபார் டாட்லர் பேசிக் கான்செப்டே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். சோ அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அடுத்தடுத்த லைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இந்த இடத்துல இந்த 2 லைன், அதாவது இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்ன, இந்த 1ல இருந்து கோலன் வச்சுட்டு பக்கத்துல எம்டி ஸ்பேஸ் கொடுத்தோம்னா என்னன்னு யாருக்காவது புரியாம இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் நீங்க வந்து பாருங்க. அந்த ஸ்லைசிங் அண்ட் டைசிங் பாருங்க. உங்களால ரொம்பவே ஈஸியாவும் கிளியராவும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். Happy learning. Bye bye.